மாயா ஒரு சமயத்துல இந்த கிராமத்திலேயே ரொம்ப சந்தோஷமான சிரிச்ச முகம் கொண்ட பெண்கள்ல இவங்க ஒருத்தவங்க. ஆனா அன்னைக்கு சாயந்தரம் அவங்க வயலுக்கு போன போது அவங்க உலகமே செதறடிச்சு. ராமு, எழுந்துரு, உனக்கு என்ன ஆச்சு? மாயா, சீக்கிரமா மாட்டு வண்டிய வர சொல்லு. ஒருவேளை உயிரை காப்பாத்த முடிஞ்சா. ஆனா உயிரை காப்பாத்த முடியல. கிராமத்திலேயே கடினமா உழைக்கக்கூடிய ராம்கிஷனை பாம்பு கொத்திடுச்சு. இப்ப அவருடைய உடம்பு மண்ணோட மண்ணா இணைஞ்சிடுச்சு. 2 நாளைக்கு அப்புறம் கிராமத்துல வட்டிக்கு பணம் கொடுக்கறவரு ஹரிபிரசாத் அவங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னாரு. மாயா, இங்க பாரு பத்திரம். உன் வீட்டு ஆம்பளை என்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறாரு. இப்போ வயல் எனக்கு சொந்தமானது. ஹரிபிரசாத் அண்ணன், இன்னும் அவருக்கு காரியம் கூட முடியல. கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. அவகாசம் கொடுக்க முடியாது மாயா. கடனை அடைச்சுதான் தீரணும். வயல் இப்போ எனக்கு சொந்தமானது. மறுநாள் பஞ்சாயத்துக்கு போய் கூக்குரல் கொடுத்தாங்க. தலைவர் ஐயா, இந்த வயல் ராம்கிஷனோட கடைசி அடையாளம். என் குழந்தைக்கு இதுதான் ஆதாரம். ஏதாவது பண்ணுங்க. மாயா, பத்திரம் சட்டப்படி எழுதுனது. அப்புறம் ஹரிபிரசாத் இந்த கிராமத்துக்கு கடன் கொடுக்குறவரு. என்னால நினைச்சா கூட எதுவும் செய்ய முடியாது. அப்போ ஒரு பொண்ணுக்கு யாரும் சப்போர்ட்டா வர மாட்டாங்களா? எல்லா சட்டமும் பணத்துக்காக மட்டும்தானா? அப்படி உன் வயலை காப்பாத்திக்கணும்னு நினைச்சேன்னா சரியான நேரத்துல உன்னுடைய கடனை அடைச்சிருக்கணும் மாயா. இப்ப அவங்க கிட்ட இருந்த வயலும் போயிடுச்சு, அப்புறம் மரியாதையும் போயிடுச்சு. மாயா தினமும் அடுத்தவங்க வீட்டுக்கு போய் பாத்திரம் சுத்தம் பண்றது, அப்புறம் வயல்ல கூலி வேலை செய்ய போவாங்க. செல்லம், நீ நல்லா படிச்சுக்க. இந்த உலகத்துல நம்மள மாதிரி ஆட்களுக்கு எந்த ஆதரவும் கிடையாது. அம்மா, நான் பெரியவளானதும் நம்ம வயலை மீட்டெடுப்பேன். அப்புறம் அந்த ஹரிபிரசாதுக்கு பொண்ணுங்கிறவ என்னன்னு சொல்லுவேன். அன்னையில இருந்து குடியாவோட மனசுல ஒரு வைராகியம் ஏற்பட்டுச்சு. ஒரு நாள் எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைச்சா. ஆனா எப்படி? இந்த கேள்வி எப்பவும் அவளுக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்தது. 20 வருஷத்துக்கு அப்புறம் குடியா காட்டுல தனியா மரங்களை வெட்டிட்டு இருந்தா. மதிய வெயில் சோர்வுனால அவளுடைய உடம்பு அசந்து போயிடுச்சு. இன்னைக்கு இந்த சூரியன் நெருப்பு மாதிரி கொதிக்குது. இந்த மர நிழல்ல கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறேன். அப்பதான் வீசுற அந்த காற்றுல அவ ஒரு வினோதமான வாசனைய உணர்ந்தா. இது இது என்ன வாசனை? இனிப்பா மசாலா நிறைஞ்ச விசித்திரமான வாசனையா இருக்கு. அவ எழுந்தா அந்த வாசனைய பின்தொடர்ந்து ஒரு பழைய உடைஞ்சு போன குடிசை கிட்ட போனா. உள்ள ஒரு வயசான அம்மா எதையோ பொறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன குடியா, மறுபடியும் இன்னைக்கு விறகெடுக்க வந்தியா? உங்களுக்கு என்னோட பேர் எப்படி தெரியும்? நீ இந்த காட்டுக்கு சின்ன வயசுல இருந்து வந்துட்டு இருக்கல. நான் இந்த இடத்துல தான் இருக்கேன். சின்ன வயசுல இருந்தே நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்படியா? ஆனா இந்த வாசனை, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதுதான் மாம்பழ பக்கோடா. மாம்பழ பக்கோடாவா? ஆமா, என்னது இது? நான் இது வரைக்கும் இதை கேள்விப்பட்டதே இல்லையே. இது என்னுடைய முக்கியமான ரெசிபி. உலகத்துல யாருக்கும் இது தெரியாது. என் பையனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இப்ப அவன் இந்த உலகத்துல இல்ல. அந்த அம்மாவோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சது. குடியா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா. அப்புறம் திடீர்னு என்ன சொன்னான்னா, நீங்க விரும்பினா எனக்கு கத்து கொடுக்கலாம். இதை நான் கத்துக்க ஆசைப்படுறேன். நீதான் அந்த கை. இந்த மரபை நான் உன்கிட்ட ஒப்படைக்க முடியும். இப்போ என்னுடைய நாட்கள் முழுமையடைய போகுது. என்னோட விருப்பம் என்னன்னா, இந்த சுவை உயிரோட இருக்கணும். முதல்ல நீ உன்னை பத்தி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு. அந்த பழமொழி இருக்குல்ல, யாரு சுவைய புரிஞ்சுக்க நினைக்கிறாங்களோ முதல்ல அவங்க வாழ்க்கைய புரிஞ்சுக்கணும். குடியா தன்னுடைய மொத்த கதைகளையும் சொன்னா. ராமகிருஷ்ணன் இறந்தது, கடங்காரனோட அநியாயம், அம்மாவோட உழைப்பு, அப்புறம் தனக்குள்ள இருக்கிற பழிவாங்குதல், அப்புறம் தன்னம்பிக்கைக்கான கனவு. பொண்ண மாதிரியே தான் என்னுடைய பிள்ளைக்கும் கனவு இருந்தது. ஆனா அவன் நகரத்துக்கு போயிட்டான். ஆனா அங்க நடந்த சம்பவத்துல அவன் இறந்து போயிட்டான். அன்னையில இருந்து இந்த குடிசை, அப்புறம் என்னோட ரெசிபி இந்த உலகமா ஆயிடுச்சு. அப்படி நீங்க விரும்பினா இந்த ரெசிபி என்னோட உலகமா மாறும். அப்ப கேளு கண்ணா, கவனமா கேளு. இந்த மாம்பழ பக்கோடாவை சாதாரணமா செஞ்சிட முடியாது. அந்த அம்மா ரெசிபியை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு பழுத்த மாம்பழத்தை எடுக்கணும். அதை ஸ்மாஷ் பண்ணி கடலை மாவுல கலக்கணும். ஒரு பழுத்த மாம்பழம் கடலை மாவுல, அப்புறம் அதுல போட வேண்டியது ஏலக்காய், கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் மாம்பழத்தூள், அப்புறம் இஞ்சி சாறு, அப்புறம் மிளகாத்தூளை போடணும். இப்ப மாவு தயாராயிடும். அதுக்கப்புறம்
இப்ப சின்ன சின்ன பக்கோடாவா செய்ய, அப்புறம் லேசான நெருப்புல நெய்யில பொரிக்கணும், அவ்வளவுதான். இப்ப தலையெழுத்தையே மாத்தக்கூடிய பக்கோடா தயாராயிடுச்சு. குடியா முதல் முறையா அதே மாதிரியான பக்கோடாவை செஞ்சா. குடிசையில அந்த வாசனை காத்துல பரவ ஆரம்பிச்சது. இது உண்மையிலேயே மாயமா இருக்கு. இது மக்களை பைத்தியமாக்க கூடியது. கண்டிப்பா இப்ப இந்த மாயைய நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அப்புறம் அவங்க குடியாவோட தலையில கைய வச்சு அவளை ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஓ கண்ணு, இப்ப இந்த சுவையால நீ உன்னுடைய தலையெழுத்தையே மாத்து. அன்னைக்கு அது குடிசையில வெறும் பக்கோடா மட்டும் செய்யல, ஒரு கனவு பொறிக்கப்பட்டது. இப்ப அது இந்த உலகத்துல தன்னுடைய நிறத்தை பரப்ப தயாரா இருக்கு. குடியா முடிவு பண்ணிட்டா, இனிமேலும் பொறுத்தது போதும்னு. இனி இந்த பக்கோடா தான் என்னுடைய பலமே. அப்புறம் இதுதான் என்னுடைய போராட்டத்துக்கான ஆயுதமும் கூட. அவ ஒரு பழைய வண்டி கடையை வாங்கினா, அதை தொடச்சு கிடிச்சு பளபளன்னு ஆக்கினா. அப்புறம் தன்னோட கையில ஒரு போர்டை எழுதினா, மாம்பழ பக்கோடா காரின்னு. பாருங்கப்பா, இவ மாம்பழத்துல பக்கோடா பண்ண போறாளாம். அட, அது யாராவது சாப்பிடுவாங்களா? பக்கோடால மாம்பழமா? தலையெழுத்த பாரு. பாவம் மாயாவோட பொண்ணு பைத்தியம் ஆயிட்டா போல இருக்கு. ஆனா குடியா யாரோட பேச்சிலையும் கவனத்தை செலுத்தல. சரி, இன்னைக்கு சரிங்க, என்னைக்காவது ஒரு நாள் நீங்களும் லைன்ல நிப்பீங்க. அட, என்ன இந்த பொண்ணு பண்ற கொடுமை? விவசாயி பொண்ணு சமையல்காரி ஆயிட்டாளா? இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு வெக்கமும் இல்லை, கொஞ்சம் கூட புத்தியும் இல்லை. ஆனா என்னைக்கு முதல் குழந்தை கடைக்கு வந்து பக்கோடா சாப்பிட்டானோ எல்லாம் மாற ஆரம்பிச்சது. அம்மா, இந்த மாதிரி ஒரு சுவையை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. எனக்கும் கொடு, எனக்கும். சாப்பிட்டு சொல்லு, சுவையே சொல்ல ஆரம்பிச்சிடும். மெல்ல மெல்ல கிராம தெருக்கள்ல மாம்பழ பக்கோடாவோட வாசனை பரவ ஆரம்பிச்சது. பக்கத்து கிராமத்துல இருந்து மக்கள் வர ஆரம்பிச்சாங்க. உங்க கைப்பக்குவம் மந்திரம் போல கண்ணே. இன்னொரு கடையை எங்க சைட்லயும் ஓபன் பண்ண. அம்மா, இனிமே வயல்ல கூலி வேலை செய்யாதீங்க. இங்க பாருங்க இன்னைக்கான லாபம். அம்மாடி, என் உடைஞ்சு போன இடுப்புக்கு நீ இப்ப ஆறுதல் ஆயிட்ட. நாளைக்கு காலையில இந்த பொண்ணோட கடையை தூக்குங்கடா. இப்பெல்லாம் அவ ரொம்பவே ஆட ஆரம்பிச்சிட்டா. காலையில விடிஞ்சது. குடியா கடையில சாமான்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தா. அப்புறம் 2 ரவுடிங்க வந்தாங்க. அப்புறம் கடைய உதைக்க ஆரம்பிச்சாங்க. ஏய், என்ன பண்றீங்க? இங்கேருந்து தள்ளி போங்க. குடியா எங்க பொண்ணு மாதிரி. இந்த பொண்ணுக்கு அநியாயம் நடக்க விட மாட்டோம். எல்லாரும் சேர்ந்து ரவுடிங்களை விரட்டினாங்க. ஹரிபிரசாத், நீ ரொம்ப ஓவரா போற. இது அதே நிலம், நீ தந்திரம் பண்ணி புடுங்கியது. என்கிட்ட பத்திரங்கள் இருக்கு. இப்ப கிராமத்து ஜனங்களும் கூட இருக்காங்க. இந்த வயல் என்னுடையது, என் அப்பாவோடது. நான் என் தப்ப ஒத்துக்கிறேன். நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான். பஞ்சாயத்து தன்னுடைய முடிவை சொல்லுச்சு. ராம்கிஷனோட நிலத்தை அவரோட பொண்ணு கிட்ட ஒப்படைக்கணும்னு. இப்ப அதே வயல்ல ஒரு அழகான ஹோட்டல் உருவாயிடுச்சு. அதோட பேரு குடியாவோட மாம்பழ பக்கோடா. எவ்வளவு அழகான உருவத்தை கொடுத்துருக்க. அப்புறம் எவ்வளவு அற்புதமான சுவை. அம்மாடி, நீ உண்மையிலேயே கலக்கிட்ட. இப்ப என்னுடைய குடியா ஒரு பொண்ணு மட்டும் இல்ல, இந்த மொத்த கிராமத்துக்கான அடையாளம். அப்புறம் ஒரு நாள் அதே ஹோட்டல் லைன்ல ஒரு தெரிஞ்ச முகம் நின்னுட்டு இருந்தது. ஹரிபிரசாத் சார், நீங்களா? அம்மாடி, ஒரே ஒரு மாம்பழ பக்கோடா கூட. இது ரொம்பவே சுவையா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். சுவையா தான் இருக்கும், ஏன்னா இது மரியாதையோட பரிமாறுறது. குடியா தான் அப்பாவோட பேருக்கு பெருமை சேர்த்தா. அம்மாவோட ஒவ்வொரு துளி கண்ணீரையும் மரியாதையா மாத்தினா. இந்த சுவைய ஒரு குடிசையில சாப்பிட்டது அதுவே இன்னைக்கு அவளோட அடையாளமா மாறிடுச்சு. எண்ணங்கள் உறுதியா இருந்தா மாம்பழ பக்கோடாவால கூட விதியை மாத்த முடியும்.